Come on. Hi. Hello, mister. என்ன பிரேக்கப்பா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. ஆமா, விட்டு போயிட்டா. 6 மாசம் ஆச்சு. வாட்? 6 மாசம் ஆச்சா? இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா? கிரேட் மேன். கொஞ்ச நாளா அவன் நினைப்புல இருந்தேன். இப்ப மறக்கணும்னு சுத்திட்டு இருக்கேன். கிரேட். பிரேக்கப் ஆகி நெக்ஸ்ட் செகண்டே இன்னொரு பொண்ணு கூட பேட்ச் பாக்குற பசங்க மத்தியில 6 மாசமா ஒரே பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. செம ஃபன்னி மேன். ஏய், வாட் ஃபன்னி? ஐயோ, லவ் டி எப்படி மறக்க முடியும்? கூல் கூல் கூல். சர்ப்ரைசிங்கா இருந்தது, அதான் சொன்னேன். யாரோன்? You carry on. I'm done. Excuse me, a vodka. Hello, mister. குடிங்க, அப்பதானே மறக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைமுங்க, குடிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. மறக்கணும்னா முதல்ல குடிக்கணும். குடிங்க குடிங்க. One more. One more வேணும். Good boy. Thank you. நீங்க குடிக்கலையா? Me only 4 rounds. Oh, that's enough for me. Come, let's dance. ஐயோ, நம்மலாம் ஆடுனா குஸ்கா ஆயிடும். நீங்க போய் ஆடுங்க. Gautam, I'm coming. Bye bye. உன்னை மறக்க முடியலடி. என்ன இப்படி புலம்பு விட்டுட்டேடி, அநியாயமா. ஆனா எவ்வளோ ஆச்சு? God, I am dying now. She's happy. This is song for boys. We don't have choice, guys. Hello, mister. Wait. என்ன கிளம்பிட்டீங்க? போர் அடிச்சுது, அதான் கிளம்பிட்டேன். போர் அடிக்கிறதா பப்புக்கு வருவாங்க, உனக்கு பப்புக்கு வந்தே போர் அடிக்குது. நீங்களும் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆமா. உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கும் பிரேக்கப் தான். என்ன சொல்றீங்க? இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஃபீல் பண்ற மாதிரியே தெரியலையே. எதுக்கு ஃபீல் பண்ணும்? ஜஸ்ட் பிரேக்கப். லைஃபே போயில்லையே. சி, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அத நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா வாழணும். யாரு இருந்தாலும் இல்லைனாலும்.
இருக்க போறது கொஞ்ச நாள், அதை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணணும்? என்ன மிஸ்டர்? சூப்பருங்க. ஆனா என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டீங்க? பெரிய விஷயம்லாம் இல்ல, ஃபேக்ட சொன்னேன். சூப்பருங்க. Can I ask you something? கேளுங்க. Can we be in a fling? ஃப்ளிங்னா? ஃப்ளிங்னா like no commitments, no relationship, no love, no pain, no feelings, no caring, no sharing. ஓய்யோ, சூப்பரா இருக்குங்க இது. ஆமா, அதே என்ன பார்த்து கேட்டீங்க? பார்த்ததுமே ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு, அதான் கேட்டேன். வேணானா போங்க. பிள்ளைங்க 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 வேணும் வேணும் வேணும். ஆமா, நம்ம பாட்டுக்கு கார் தான் நீங்க வந்துட்டோம். இப்ப கார் எப்படி நம்ம கிட்ட வரும்? கார் நோக்கிட்ட வராது, நம்ம தான் கார் கிட்ட போகணும். அப்போ கார் அந்த பக்கம் இருக்கு, போலாம். ஹலோ மிஸ்டர், இந்த ஃப்ளிங்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்? சொல்றேன். நாம பழகுற இந்த டேஸ்ல உனக்கு கேம் மேலையோ எனக்கு ஹோம் மேலையோ ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு யார் மேலையாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு யார் மேலையாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே போயிடணும். அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது. உன் பர்சனல்ல நான் தலையிட மாட்டேன், என் பர்சனல்ல நீ தலையிடக்கூடாது. சூப்பரு. இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லு. என்ன? டபுள் ஓகே. பக்கா, வா போலாம்.
Naughty. அப்புறம் வாட் பிளான்ஸ் டுடே? நத்திங். இப்போதைக்கு எதுவும் இல்லை. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ப்ளீஸ். ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் லைஃப்? யா, ஹாப்பியாக தானே இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் வாழ்கிறேன். அதில் என்ன உனக்கு டவுட்டு? டவுட்லாம் இல்லை. ஃபீலிங்ஸே இல்லாமல் எப்படி ஒரு பொண்ணால் ஹாப்பியாக இருக்க முடியும்? ஒரு பொண்ணு நினைச்சா முடியும். வை டு யூ ஹாவ் எனி ஃபீலிங்ஸ் வித் மீ? அதானே நம்ம டீலே. நோ லவ், நோ ஃபீலிங்ஸ், நோ பெயின். கரெக்ட். அப்படி உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா தெரியும், நீ என்னை விட்டுட்டு போயிடுவ. அதானே? எஸ், மை லைஃப் மை ரூல்ஸ். எனக்கு கிடைச்ச இந்த லைஃப்பை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எவ்ரி செகண்டையும் எவ்ரி மொமெண்ட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். இப்போ உன் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். சரி, ஓகே. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஏ ஃபிளிங்கு, சொல்லுடா. ஏதோ ஆடிஷன் போகிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை. சொல்ல மறந்துட்டேன். ஆடிஷன் செம்மையா பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் செம்ம கிளாப்ஸ் தெரியுமா? அந்த ப்ராடக்ட் ஓனரே ஷீ இஸ் மை நெக்ஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டான். ஐ வாஸ் லைக் வாவ்டா. பரவாயில்லையே, அப்போ இனிமேல் உன்னை இன்டர்நேஷ்னல் ஆட்ஸில் தான் பார்க்கணும் போல இருக்கே. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் ஃப்ரம் மீ. சம்திங் எல்ஸ்னா என்ன எதிர்பார்க்குறாங்க? இங்கே நான் கேமரா முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்க்குறத விட பெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. காதும் வச்ச மாதிரி பண்ணால் நான் பத்தினி. அதே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தா என்னை தேவையில்லாமல் பேசுவாங்க. அதான் நான் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். நீ என்னமோ சொல்கிற, எனக்கு பாதி புரியல. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஓகே.
bolos won't that again. Me and the bolos won't that again. Break out your bad, baby, break out your bad. Break out your bad, baby, break out your bad. Me and the bolos popping up again. Me bomo clat, baby, not again. Break out your bad, baby, break out your bad. Break out your bad, baby, break out your bad. And the bolos won't that again. எஸ் ஏண்டி என் லைஃபை கெடுத்துட்டு நீ மட்டும் ஜாலியா இருக்கல? ராகுல், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத. என்னது சீன் கிரியேட் பண்றனா? யாரடி சீன் கிரியேட் பண்றா? என்னை விட உனக்கு மாடலிங் முக்கியமா போச்சுல? ஆமா. வாட் யூ வாண்ட்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நான் எப்படின்னா போறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் இங்க தனியா செத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் தனியா விடணுமா? நிம்மதியா விடணுமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எப்படின்னா போறேன். எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். என்னை விட்டுரு. நல்லா அழுடி. உன்னை மட்டும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். Fuck you, bitch. என்ன மேடம், தனிமேல் இனிமையா? ஹே நோ. சரி, பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணட்டுமா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அப்புறம் மிஸ்டர் சஞ்சய், நம்ம டீலிங் ஞாபகம் இருக்குல்ல? எஸ். வை? நோ கேரிங், நோ. ஹலோ 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 மேடம், இது பேர் கேரிங்லாம் இல்லை, ஜஸ்ட் கன்சர்ன் தான். அப்பா சாமி. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். டாட். போட நாட்டி ஃபெலோ. எங்கே போனாவ?
ஏய் ஃப்ளிங்கு, எங்கடி போன? ஆ நீ எங்க போக விட்ட? நான் இங்கே தான் இருக்கேன். எங்கே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா உன்னை ஆளே காணோம். ஹே, ஸ்விம்மிங் பூல் வந்தேன்டா. ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணுற காலங்காத்தால? ஸ்விம்மிங் பூல் எதுக்கு வருவாங்க? குளிக்கதா. குளிக்கிறதுக்கா? என்னை கூப்பிடவே இல்லை. உன்னை எத்தனை தடவை எழுப்புறது? நீ தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த, அதான் நான் வந்துட்டேன். என்னை விட்டு நீ குளிக்க போயிட்டியா? உனக்கு வேணும்னா வா. தோ வரேன் இரு. ஓ, ஏய் சும்மா இருக்க மாட்டியா? ஹே, நாட்டி ஃபெலோ. என்ன பாக்குற? அப்படிதான் பார்ப்பேன். பாரு பாரு, உன்னால பார்க்க மட்டும்தான் முடியும். அப்படியா கதை? ஆமா. ஹே, ஆஃபீஸ் போல? ஆஃபீஸ்லாம் போகணுமா? போகணும். ஆஃபீஸ்லாம் போக முடியாது, போ. போட. ஹலோ. Hi, good morning. Are we talking to Meera? எஸ், நீங்க? We are from Kavi Ad Agency. சொல்லுங்க சார். இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? ஷியோர் சார். Will you be able to come today? ஷியோர் சார். I'll be there in 20 minutes. Okay, Meera. We'll catch up then. Thank you. ஓகே சார், தேங்க்யூ. என்ன மேடம் மூஞ்சி ஒரே பிரகாசமா இருக்கு? ஹே, அந்த ஆட் ஏஜென்சி சொன்னல, அந்த ஆட்ல நான் செலக்ட் ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சூப்பர்டி. இந்த ஆட் மட்டும் எனக்கு கிடைச்சது, சென்னை ஃபுல்லா என்னோட பேனர் தான். பரவாயில்லையே. அப்ப இனிமேல் உன்னை பார்க்கணும்னா இன்டர்நேஷனல் ஆட்ல மட்டும் தான் பார்க்கணும் போல இருக்கே. ஏய், சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன வர சொல்லிருக்காங்க, நான் இப்போ கிளம்பணும். சூப்பர். நான் ஆஃபீஸ் தான் போறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வா. ஹலோ மிஸ்டர், நம்ம டீலிங் ஞாபகம் இருக்குல்ல? நோ கேரிங், நோ ஷேரிங். தெரியுமா தாயே, எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். நீ உன் வேலையை பாரு. போ போ. ஆனா அந்த கிளாஸ் மட்டும் இப்ப எடுக்காத. போ 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 போ. ஏய், கீ விட்டு போறேன், ஷூ ராக்ல வச்சிட்டு போயிடு. ஓகே ஓகே.
தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம நபர்கள் ஐபோன் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஐபோன் பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பாக தங்களின் போனை வைத்துக் கொள்ளும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஹலோ, சொல்லி ஃப்ரெங்க. இன்னைக்கு ஃப்ரீயா? அதெல்லாம் ஃப்ரீ தான். ஓகே, நான் நைட் எங்கே தான் வரேன்? ஆல்வேஸ் வெல்கம். எல்லாம் இருக்குல்ல? எதுவும் இல்லை, வாங்கிக்கலாம். ஃப்ராடு. நைட்டில் தூங்க விட்டா தானே? சரி, எப்போ வர? எல்லாம் வாங்கி வை, நான் வரதுக்கு ஒரு 11 மேலே ஆகிடும். நான் போய் எல்லாமே வாங்கி வச்சிடறேன். ஓகே, பாய். ஓகே மீரா, பாய். டே ஆமாடா, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். நான் வெளியில வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். பை. சொல்லுங்க அண்ணா, ஒரு பாக்ஸ் காண்டம். இந்தாங்க. சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ.
போட்டுதான் மேலே போனேன். திருட்டு பயல. வீட்டுக்கே யாரையும் காணோம். மாட்டின எத்தனை பேர் வந்திருக்கீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? வெளில வாடா டேய். உங்க ஆள் மாட்டிக்கிட்டா. நியூஸ்ல பார்த்தேன். ஐபோன் திருடுற கும்பல் தானே நீங்க? பார்த்த நியூஸ்ல அந்த கூட்டத்துக்கு தலைவி நீ தானா? பேசுறி. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். சொல்லு மீரா. ஏய் ஹலோ, ஏய் அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுடா. நைட் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஊட்டி கிளம்பணும். சாரி. ஓ, ஆல் தி பெஸ்ட். சாரி. பார்த்து போயிட்டு வா. இங்க நிறைய வேலை இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே பாய். பாய். டேக் கேர்.
என்னதான் வேணும் உனக்கு? என்ன வேணும் தான் சொல்ல. என்ன முருங்கா சிப்ஸ் வேணுமா? சரி இரு இரு. உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ முதல்ல என்ன வேணும்னு சொல்லு. ஓ ஓ சாரி. அப்பா யூ கடவுளே சார் மூச்சா வருது சார். ஓ சாரி சாரி. ஏய் இரு. சார் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் ரைட் எடு. ஐயோ என்ன இது? காஞ்சம்லாம் வச்சிருக்கான். சரியில்லையே. ஆளை பார்த்தா ரகடா வேற இருக்கானே. தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ? ஐயோ முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். என்னது இப்படி பண்ணி வச்சிருக்கான்? இவன் என்ன நம்ம நினைச்சதை விட இவ்வளோ மோசமா இருக்கான்? வீடா இல்லை என்ன இதுன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, ஒரு ஐஃபோனுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. பூஜா இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இல்லைன்னா நம்ம செத்தோம். சீ, முதல்ல இந்த பாத்ரூமை விட்டு வெளில போகணும். ஐயோ இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே போச்சு, அவ்வளோதான், செத்த பூஜா, மாட்டின. ஐயோ இவன் என்ன ஒரு மாதிரி டெரராக உட்காந்துட்டு இருக்கான். என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. அப்படியே ஓடிடலாமா? ஐயோ பார்க்குறானே. ஒருவேளை சைக்கோ கில்லராக இருப்பானோ? என்ன சிரிக்கிறான்? நல்ல சார் தான் போல. ஐயோ சார் பயமா இருக்கு சார். எதுக்கு சார் பக்கத்துல வரீங்க சார்? ஐயோ சார், ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார். நான் அந்த மாதிரி பொண்ணல சார். ப்ளீஸ் சார், தெரியாம வந்துட்டேன் சார். ஒரு ஐஃபோன் காசுப்பட் ப்ளீஸ் சார். ஐயோ ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார். ஐயோ பயமா இருக்கு சார். சார் 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 வேணாம் சார். ஐயோ சார் ப்ளீஸ் சார். ஐயோ ப்ளீஸ் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார். சார் சார். ஏய் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு என்ன? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு கத்துற? சும்மா சும்மா. ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணுமே. 2 எறும்பு பூஜா. ஏய் என்ன வேணும்? கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இரு எடுத்துட்டு வரேன். ஐயோ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும். சீக்கிரம் கிளம்புடி. ஐயோ ஐயோ இன்னும் வர மாட்டேங்குது. ஐயோ இவன் வேற வருவானே. ஐயோ சீக்கிரம் தோற. ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோ மேலே ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். இருந்தால் அப்படியே தப்பிச்சு போயிடணும். ஓகே. ஐயோ அத்தாடி, ஓடு 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 ஓடு. ஐயோ என்ன இது இப்படி இருக்கு? ஓகே
இவன்கிட்ட மாட்டிட்டு சாவறதை விட இங்க வந்து குதிச்சு செத்தாலும் பரவாயில்ல. குதிச்சிரு கடவுளே, காப்பாத்துப்பா. ஐயோ, ஹைட் வேற அதிகமா இருக்கும் போல இருக்கே. பாக்குறாங்களா? ஐயோ, இவன் வேற வந்துருவானே. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. ஓகே, கடவுளே பிள்ளையாரப்பா, நீதான் எனக்கு துணை. பூஜா, எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு குதிச்சிரு. ஓகே, கடவுளை காப்பாத்துப்பா. குட் மார்னிங். ஐயோ, இப்ப தப்பிச்சிடணும். பூஜா, ஓடிடு ஓடிடு ஓடிடு. ஹாய். ம், பயப்படாத, ஒன்றும் பண்ணல. காஃபி குடி. இல்லை சார், பரவாயில்ல, வேண்டாம். காஃபி குடிக்கலனா போலீஸ் கூப்பிடுவேன். நோ சார், நோ சார், நோ சார். காஃபி தானே குடிக்கிறேன், எவ்வளோ வேணா குடிக்கிறேன். அதுவும் நீங்க போட்ட காஃபி. அண்ட் காஃபி மட்டும் இல்லை சார். ஐயோ, என்ன சொல்றேன்னு தெரியல, டக்குன்னு வர மாட்டேங்குது. பாயாசம் சார். கியூட்டா இருக்கு சார் உங்க ஸ்மைலு. ஐயோ, என்ன முறைக்கிறான், இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது. இது கூட நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி நீங்கள் சிரிக்கிறத விட முறைக்கிறது இன்னும் சூப்பரா சூரிய மாதிரியே இருக்கீங்க சார். இப்படியே ஓவரா பேசின போலீஸை கூப்பிடுவீங்க அதானே. இப்போ பாருங்க சார், இப்போ பாருங்க சார், காஃபி இப்படி குடிக்கிறேன்னு பாருங்க. அப்பா, ஐயோ சுட்டுச்சு. சூப்பரா இருக்கு சார் காஃபி. பேர் தான் என்ன? பூஜா சார். வீட்டில் எல்லாரும் என்ன செல்லமா பூ பூன்னு கூப்பிடுவாங்க. பாத்துமா, பூன்னு நினைச்சு சாமிக்கு வச்சிட்டு போறாங்க. ஐயோ, பிளாஸ்ட் சார். ஐயோ, வேற லெவல் காமெடி. ஆக்சுவலி உங்களுக்கு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தெரியுமா? ஏய், என்ன திமிரா? இல்ல சார், நிஜமாவே நல்லா இருக்குன்னு தான் சார் சொன்னேன். ஐயோ, ஐ
ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? அன்னோன் நம்பர் கட் பண்ணேன். ஓ என்ன கேக்குறாவ? சார் நீங்க கோச்சிக்கலனா உங்க போனை ஒரு நிமிஷம் கொடுக்க முடியுமா? எதுக்கு? நீ எடுத்துட்டு ஓடுறதுக்கா? ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? தப்பு 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 தப்பு. தோடா கொடுங்கல ப்ளீஸ். ஐயோ சார், ஐபோன் 14 Pro Max சார். Super Retina display, dynamic island, 1 TB storage, 48 megapixel camera, 3x optical zoom, 4K video recording சார். பட்டமே எடுக்கலாம் சார். Are you crazy? சார் It's just a phone. ஐபோன் சார். ஆமா, ஐபோன். சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐபோன் சார் இது. சோ ஐபோன்னா உனக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? என்னோட ட்ரீம் சார் இது. ஒருத்தன் வாழ்க்கையை மாத்துற அளவுக்கு அப்படி ஐபோன் என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஐபோன் இருந்தா விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு அவார்ட் வாங்கல 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 வாங்கல. சார் சார் இவ்ளோ இருக்காமா இந்த போன்ல? இவ்ளோ இருக்காவா? இன்னைக்கு இந்தியால நிறைய பேர் இந்த போன்னால தான் செலிபிரிட்டிஸ்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஓ பாரா. சார் நான் உங்களை ஒன்று கேட்கட்டா? நீங்க பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பார்த்தா- பொறுக்கி மாதிரி இருக்கு அதானே? ஒண்ணு இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு, எல்லா பக்கமும் ஆட்டினா என்ன அர்த்தம்? பார்த்தா அப்படிதான் இல்ல, ஆனா அப்படிதான் சார் இருக்கு. நான் இப்படி இருக்கிறது காரணம் ஒரு பொண்ணு. வாவ் சூப்பர், பொண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க, ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. ஃபிளாஷ்பேக்ல ஃபிளாஷ் கட். ஓ, சோ நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். கொஞ்சம் திருத்தம். என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். சொல்லுமா. எங்கடா இருக்க? வீட்டில் தான். வீட்லயே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். எங்க? ஏய் வீட்டுக்கு தாண்டா லூசு. ஆட்டோ ஏறிட்டா இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சொல்லாம கொல்லாம உன்னையாரமா வர சொன்னது? நான் சொல்லிட்டு வந்தாதான் நீ பட்டுன்னு எஸ்கேப் ஆயிடுறியே. அதனாலதான் ஆட்டோ ஏறியாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். 10 நிமிஷமா? மா சொல்றேன். சொன்ன கேள். ஐயோ அம்மா வராங்களே. 10 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுமே. எப்படி 10 மினிட்ஸ்ல வீட்டையே எப்படி ரெடி பண்ணுது? சார் எனி ஹெல்ப்? உனக்கு க்ளீன் பண்ண தெரியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எப்படி மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ண போறேனே தெரியலையே. அட
I'll help you. வாங்க போலாம். வா போலாம். வேற ஒருத்தி போய் எடுத்துடா போ. சாரிடி தங்கம், இது நானே பாத்துக்கிறேன். கர்மம் கர்மம். சார் பாத்தீங்களா வீடியோ எவ்வளவு கிளீனா இருக்குன்னு? சூப்பர். ஐயோ, எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். உன்னை அனுப்ப மறந்துட்டேனே. நீ முதல்ல கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி ஓகே சார், பை பை. எங்க அந்த பக்கம் போற? அம்மா இருக்காங்க அந்த பக்கம். ஐயோ சாரி சார். எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. ஐயோ, எங்க ஒளிச்சு வைப்பேன்? இந்த எல்லாம் ஃபுல்லா இருக்கு. கீழே எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கே. அங்க வச்சுட்டு இங்க நீ எகிரி குச்சி போல அதே மாதிரி எகிரி குச்சி போ. சார் என்ன விளையாடுறீங்களா? போங்க. எனக்கு இதான் வேலையா? உங்க அம்மா வரும்போது குதிக்கிறது, நீங்க வரும்போது குதிக்கிறது, கால் எல்லாம் வலிக்குது. ஒரு ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட நீங்க ட்ரீட் பண்ற விதம் இதானா? யாருக்கிட்ட? ஃபியூச்சர் செலிபிரிட்டியா நானு? நீ எப்படி வந்தியோ? இல்ல, நீ எப்படியோ வெளில போ. எப்படியோ வெளில போட்டா அப்ப நான் மெயின் டோர் வெளியவே வெளில போறேன். இருமா இருமா இருமா. சூப்பர் சார், இப்படிதான். அம்மா தாயே, நீ எங்க போ வேணாம். நீ இங்கே இரு. நான் போய் அம்மா பாத்துக்கிறேன். ஓகே ஓகேவா? ஓகே. நீ என்ன பண்ற? ஐயோ சார், கால்ல எல்லாம் விழாதீங்க. துணியில எங்க இருக்கட்டும். நீ இங்க இரு. வா. இல்லையா? ஓகே. இங்க இரு. அம்மா தாயே, உச்சா கிச்சா வருது, வெள்ளிக்கில வந்துடாத. ஓகே ஓகே. இங்க இரு. குட் கேர்ள். வெளில வர மாட்டோம். ஓகே தான். அப்பா. ஐயோ, இங்க ஏசி ரிமோட் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. இவங்க வர இருமா. என்னடா கதவு திறக்க இவ்வளவு நேரம்? என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க? பாத்ரூம் போய்தேம்மா. இது எப்படி? என்னடா இது அதிசயம்? வீடெல்லாம் இவ்வளவு கிளீனா இருக்கு. ஏய், ஏதாவது பொண்ணை கிண்ண கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்லையம்மா, சும்மா ஃபன் பண்ணேன்டா. ஏன் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதோ?
ஐயோ, ஒரு ஐஃபோனை திருட்டு வந்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ச்சே, முடியலடா எப்பா சாமி. என்ன யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ, பூச்சி பூச்சி செத்த பூஜா. என்னடா உட்காரு உட்காரு உட்காரவா? உட்காரு. அந்த பேக் அப்படியே அந்த பக்கம் வச்சிருங்க. என்னடா துணி எல்லாம் இப்படி கலைஞ்சு கிடக்கு, மடிச்சு வைக்கலாம்ல. என்ன புள்ளடா நீ இப்போ? இந்த ஆட்டோக்காரன் வேற 200 ரூபாய் அதிகமா வாங்கிட்டு போயிட்டான். ஆமா சரி, நீ சாப்பிடுறியா இல்லையா? ஏன்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க? நல்லா சாப்பிடுறா, மூஞ்சிய பாரு தோடி மிசையுமா. ஷேவ் பண்ண மாட்டேல்ல நீ? சொல்றத எதையும் கேட்காத. சரி, இப்ப கூட ஜட்டி போடாம தான் பேண்ட் போடுறியா? இதெல்லாம் ஏமா இப்ப பேசுற? சும்மா ஃபன் பண்ணேன்டா. சரி, நான் அம்மா சமைச்சு வைக்கிறேன். என்ன, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும். ரெஜிஸ்டர் ஆபீஸா? ஆமா, ஆபீஸ்க்கெல்லாம் போகணுமா? இந்த பாரு, ஆபீஸ் போகணும் அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கெட்ட கோவம் வரும். புரியுதா? நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். ஓகே? சரி, உனக்கு பிரியாணி ஓகே தானே? சரிம்மா, ஓகே தான். நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, நான் போய் சமைச்சு முடிச்சு கூப்பிடுறேன். சார், செம்ம கியூட் சார் உங்க அம்மா. ஓட்ட நோய் ஒண்ணு. அம்மா இருக்காங்க, இன்னும் பேசிட்டு இருக்க. சும்மா சார், சும்மா சும்மா. இங்க போறோம் சார். நான் எப்ப சார் போறது? நீ இரு, நான் வெளியில போகும்போது நீ போயிரு. ஐயோ, வீட்டு சாப்பாடு தாமே. என்ன டேஸ்ட்? இந்த மாதிரிலாம் பிரியாணி இங்க கிடைக்கதே இல்லம்மா. சூப்பர் மீனு. பிரியாணி ஸ்மெல் வர தூக்குதே. ஐயோ, புடி புடி, ஐயா தம்பி ஓடுற 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 ஓடுற. அப்பா, ஐயோ பசிக்குதே. கில்லில கூட விஜய் அம்மாக்கு தெரியாம த்ரிஷாக்கு அழகா 2 பூரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இவரு என்னடான்னா தனியா பிரியாணி தின்னுட்டு இருக்காரு. ஷோ அம்மா. போலாமா? போலாம். ஐயோ, பசி வேற உயிர் போதே. ஐயோ, வாசனை வேற மூக்க தொலைக்குதே. ஐயோ, என்ன பண்றது? அவகிட்ட வர சாவியை பத்தி சொல்லணுமே. அம்மா, நீ கார்ல உட்காந்துரு. பர்ச மருந்து வீட்டுல விட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் எடுத்துட்டு வா. நீ உட்காரு. அடி பாவி, என்ன இதெல்லாம்? சாரி சார், பசிச்சுது அதான். சரி சாப்பிடு. இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்லுங்க. சரி கேட்டுக்கோ. ஒரு சாவி நான் ரேக்ல வச்சுட்டு போயிருக்கேன். இன்னொரு சாவி பூட்டிட்டு நான் வெளியில போயிருவேன். எடுத்துட்டு போயிருவீங்க. நீ ரேக்ல இருக்க சாவி எடுத்து வீட்டை பூட்டிட்டு ப்ளூ கலர் ஷூல வச்சுட்டு போறேன். புரியுதா? ப்ளூ கலர் ஷூ. புரிஞ்சுதா? ஓகே சார், நல்லா பக்காவா பண்ணிரலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார். உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் நம்பிட முடியாது. நீ விட்டா வீடியோ சுருட்டிட்டு போயிடுவேன். ஐயோ சார், நான் திருடிலாம் இல்லை சார், நான் நல்ல பொண்ணு சார். அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. உன் நம்பர் கொடு. எங்கிட்ட போனே இல்லையே.
உங்க அப்பா நம்பர் கொடு. அப்பா நம்பர்லாம் எதுக்கு சார்? கொடுக்கலனா போலீஸ் கூப்பிடுவேன். 8122615428. அப்பா பேரு? பி ராமானுஜம். ஓகே பை. ஓகே. டேய், இப்படியே தான் இருக்க போறியா? எப்படி? இந்த உன் முகரே பாரு, உன் தாடியும் மீசையும். என்னடா அது? நீ காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தடா? ஆமா, அப்ப நான் பெரிய பையன். இப்ப இப்படிதானே இருக்க முடியும்? ஆமா, எனக்கு தெரியாதா நீ எப்படி இருக்கணும்னு? என்ன தெரியும் உனக்கு? டேய், நீ இன்னும் அவளை மறக்கல தானே? பிரேக்கப் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அவளை நினைச்சுக்கிட்டே இருக்க போற? அம்மா, இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்க? விஷயம் இருக்குன்னு சொல்றேன்ல. உங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பியிருக்காரு, அவங்கிட்ட இருந்து திரும்பி வரும்போது மேரேஜை பத்தி எல்லாம் தெளிவா பேசிட்டு வான்னு. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? இப்போதைக்கு மேரேஜ்லாம் வேணான்னு சொல்லுங்கம்மா. அவரே வருவாரு. நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே அவர்கிட்ட நீயே சொல்லிடு. பின்ன என்னடா, அந்த மனுஷன் டெய்லி என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான், எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. நான் சொல்றேன் எப்பன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஏய், நீ லாஸ்ட் டைம் இப்படித்தான் வெயிட் பண்ண சொன்ன. 3 மாசம் வெயிட் பண்ணோம். உங்க அப்பா போன் பண்ணா நீ எடுக்கிறதே இல்ல. நான் போன் பண்ணா ஒர்க்ல பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுற. நிஜமாவே ஒர்க்ல பிஸியா தான் இருந்தேன். இந்த தடவை கண்டிப்பா டிசைட் பண்ணி சொல்றேன், ஓகேவா? நீ இந்த வாட்டி சொல்லல, அவரே சென்னைக்கு வந்துருவாரு, பாத்துக்கோ. அப்புறம் நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. இது மட்டும் நடக்காம கொஞ்சம் பாத்துக்கோமா, ப்ளீஸ்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ சீக்கிரமா ஓகே சொல்றியா? செல்லம்மால ஒரு 2 months மட்டும் டைம் கொடு, அதுக்கப்புறம் ஓகே சொல்றேன். 2 months-ஆ? ஹேண்ட்பேக் விட்டு போற பாரு. குடு. தேங்க்யூடா. வா. அப்பா, ஒரு வழியா போன வேலை முடிஞ்சதுடா. டேய், உன்கிட்ட தான்டா பேசுறேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுலடா. இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லடா. ஆனா நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். கிளம்பிட்டா. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்ன புலம்பிக்கிட்டே இருக்காடா. ரொம்ப டார்ச்சர் பண்றா. அப்புறம் நீ கேட்டேல்ல ஏமா போக மாட்டேங்கிறேன்னு. இந்த ஒரு காரணத்தினாலதான் நான் போறதே கிடையாது. ரொம்ப டார்ச்சரா இருக்கு தெரியுமா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எதுக்குடா கத்துற? ஒண்ணு இல்லம்மா, கருப்பாம்பூச்சி. கருப்பாம்பூச்சி? என்னடா கருப்பாம்பூச்சிக்கு இல்லாம பயப்படுவ? ஆமாமா. ஐயோ, ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு. நாதாம்மா பொம்பளை வயசுல கத்தி பேசுறேன். சிப்ப, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். சரிம்மா. ஆமா, இப்ப என்னடா? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நீ அந்த ரூம்ல தூங்க வேணா, என் கூட இந்த ரூம்ல தூங்கு. டேய், நான் எப்ப வந்தாலும் உள்ளதானே படுப்பேன், என்ன அங்க படுக்கவே விட மாட்டேன். இப்ப என்ன? ஆமா, நானும் அதாம்மா சொல்றேன். நீ எப்ப பார்த்தாலும் என் கூட தூங்கவே மாட்டேன்ற. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தூங்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ற. நீ இப்படியேதான் பண்ற. வா, நீ வா. உட்கார் உட்கார். நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ படு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தூங்கு. ஐயோ, போச்சு 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 போச்சு. மாட்டன 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 போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே.
ஷோ கடவுளே. தூங்கிட்டாங்க. இப்ப வேற பண்ணிட்டான். வந்திருக்கும். ஓ ஸ்லோ. அம்மா. ஒரு நிமிஷத்துல மாட்டிருப்பேன். கிளம்பி இருக்க வேண்டியது. என்ன பண்றத? கிளம்பலாம் தான் சார் போனேன். அப்புறம் போர் அடிச்சதுன்னு டிவி ஆன் பண்ணனா நெட்ஃபிளிக்ஸ் வந்துச்சு. சரி அப்படியே மணி ஹேஸ்ட் பார்த்துட்டு போலான்ட்டு போட்டுட்டேன். ஓ, அடுத்து பேங்க கொள்ளி அடிக்கிறதுக்கா? அச்சச்சச்ச அப்படிலாம் இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி தான் பார்த்து முடிச்சிட்டல, கிளம்பி இருக்க வேண்டியதுதானே? இல்ல சார், ஃபுல்லா பார்த்தே முடிக்கலையே. அதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்தனா ஒரே ஸ்மெல்லா இருந்துச்சு. சரி குளிச்சிட்டு போலான்னு பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. ஆமா, உங்களையா சார் இவ்ளோ சீக்கிரமா வர சொன்னா? ஏய் வச்சேன்னு வச்சுக்கோ. கிளம்பு. சாரி சார். ஓகே நான் வரேன். அப்புறம் சார், நீங்க சிரிச்சீங்கன்னா கியூட்டா இருப்பீங்க. அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே பாய். ஒரு நிமிஷம். இங்கே இரு. ஐயோ என்னவா இருக்கும் தெரியல. அப்பவே போயிருந்திருக்கலாம். என்னாச்சு சார்? புடி. எனக்கு வார்த்தையே வரல சார். வேணாம் சார். ஏய் இங்க பாரு, இது உன்னுடைய ட்ரீம். இப்போ இந்த ட்ரீம் உன் கையில் இருக்கு, கெட்டியா பிடிச்சுக்கோ. சார் எனக்கு வார்த்தையே வரல சார். இந்த பாரு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிடணும். இல்லாததுக்கெல்லாம் திருட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்தில் பாதி பேர் திருடனா தான் இருப்பான். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணி பெரிய செலிப்ரிட்டியாக வா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது செலிப்ரிட்டியாக தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இனிமேல் எங்கேயாவது போய் திருடி வச்ச அவ்வளோதான். அண்ட் இந்த ஃபோன்லேயே நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் கூட இதிலே பார்த்துக்கலாம். என் நம்பரை இதில் சேவ் பண்ணியிருக்கேன், உன் நம்பரும் என்கிட்ட இருக்கு. நம்ம கூட பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்து போயிட்டு வா.
அதே மாதிரி எங்க வச்சு போ. சார் என்ன விளையாடுறீங்களா? போங்க. ஹாய். ஆமாம்மா. அம்மா தாயே. சூப்பரா இருக்கு சார் காஃபி. வேற ஒருத்தி போய் எடுத்துடா போ. கொடுங்கல ப்ளீஸ். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? ஐபோன். ஏய் நில்லுங்கடா. ஐயோ போச்சு. ஐயோ டேய் ஐயோ என் ஐபோன் போச்சு. ச்சே. பார்த்துட்டு இருக்கேம்மா. இன்னும் இந்த ரேக்கே காணோம். இருமா பார்க்குறேன். எந்த கலர் பாக்ஸ் சொன்ன? இல்ல ப்ரௌனா? இருக்குது இதுவும் இல்ல. ப்ரௌன் கலர்ல நிறைய பாக்ஸ் இருக்கு, ஆனா நீ சொன்ன பாக்ஸ் இல்லையே. எங்க இருக்கு? எங்கடா வச்சிருக்கீங்க? டேய் நீயா? டேய் நீயா? இங்க என்னடா பண்ற? மா இரு திருப்பி கூப்பிடுறேன். நீ என்னடா இங்க பண்ற? அத நான் கேட்கணும். நீ என்ன மச்சான் பண்றீங்க? பொருள் வாங்க வந்தேன்டா. நான் மட்டும் என்ன பூஜையா பண்ண வந்திருக்கேன்? நானும் பொருள் தானே வாங்க வந்தேன். சரி அதெல்லாம் விடு. இன்னமும் காலேஜ்ல சுத்திட்டு இருக்க மாதிரி வெண்குழி பின்னாடி ரஃப் அண்ட் டஃபா போயிட்டு இருக்கா இல்ல இப்பெல்லாம் பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா தான் மச்சி போயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? என் கதையை விடு. உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஆளு டிப் டாப்பா மாறிட்ட, முடியெல்லாம் வெட்டிட்டு தாடியெல்லாம் காணோம். என்ன கல்யாண காலம் வந்துருச்சு? யார் அந்த பொண்ணு சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா. யார் அந்த பொண்ணு சொல்லு. ஐபோன் தேடி வந்தா. இப்ப அவளை தேடி நான் சுத்திட்டு இருக்கேன். புரியலையே. அதெல்லாம் விட மச்சான். நீங்களாம் எப்படா ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகி அந்த பொண்ணுகிட்ட காதல புரிய வச்சு அப்புறம் எப்படி இதெல்லாம் கொண்டு போறீங்க? மச்சி வாழ்க்கையில எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஏன் சொல்யூஷன் என்னன்னு கேக்குறியா? அப்படி என்னடா பண்ண? ஒரு பாட்டு போட்டு கரெக்ட் பண்ணிட்டேன்டா. பாட்டு? நீயா? நான் இல்ல மச்சான். அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவரை வச்சு ஒரு பாட்டு போட்டேன். இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தாரு. அங்க பாரு, அவர்தான். சொல்லுங்க, நான் யாருக்கு பாட்டு பண்ணணும்? எனக்கு தான். எங்க 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 அந்த பொண்ணு? அதுதான் ப்ரோ நானும் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கீங்களா? எப்படி மச்சான் சொல்றது? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு இனிமே கரெக்ட் பண்ணி எப்படிடா? விடு மச்சி, கஷ்ட காலம்னு ஒன்று இருந்தா நல்ல காலம்னு ஒன்று கண்டிப்பா வரும். புரியல ப்ரோ. காலம்னு சொல்றாருல, சீசன் 2ல பார்க்கலாம்னு சொல்றாரு ப்ரோ. ஆமா மச்சி. ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ.